என் மகா பிப்பாஸ்ல வந்து வினோத் வந்து வெளியே போயிட்டாரா, அதுக்கு ரொம்ப கவலைப்பட்டா. சைன்ட்டு இருக்கா. ஏமா என்ன வினோத் ரொம்ப பிடிக்குமோ உனக்கு? அவங்க ஜெயிப்பான்னு நினைச்சிருக்காங்க. அவங்க ஜெயிப்பான்னு நினைச்சிருக்காங்க. அப்படியா? நானும் அதான் நினைச்சேன். வினோத் அவங்க தம்பி நீங்க ஏன் இப்படி வெளியே போனீங்க? நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பணப்பட்டி எடுத்து வெளியே போயிருக்கீங்க. அது என்ன உண்மையா நியூஸ்? அப்படி தெரியல. ஆனா வினோத் வெளியே போயிட்டான்னு சொல்லி நான் சில பேஸ்புக்குடைய உண்மை செய்தி இதெல்லாம் பார்க்கேன். தப்பான முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தோம். என் அவளுக்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுமா. ஐயோ என் பிள்ளை. கவலைப்படாத. சும்மா போடுவாங்க. அது நாளைக்கு தான் ஒழுங்கா தெரியும். ஓகே. வினோத் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு எல்லா பேருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வினோத்தோட காமெடி வாட்டர் மெலன் ஸ்டாரோ ட்ரோல் பண்ணுறது சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. எல்லா பேருமே ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வினோத் வந்து பெட்டி எடுத்து வந்துட்டாருன்ற நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் அழுகுறாங்க, நிறைய பேர் ரொம்பவே சோகமாயிட்டாங்க. இந்த சீசன் தான் நல்லாவே இல்லை, வினோத் ஜெயிக்கிறத பார்க்கணும்னு சொல்லிட்டு சில பேர் இருந்தாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான். ஸோ வினோத்தோட ஃபேமிலிக்கும் ஏமாற்றம், ஃபேன்ஸுக்கும் ஏமாற்றம், ஸோ எல்லா பேத்துக்குமே ஏமாற்றம். ஸோ இனிமேல் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா திவ்யா ஜெயிப்பாங்க, இல்லைனா சேனல் ப்ராடக்டான சபரி, இல்லைனா பார்த்தீங்கன்னா அரோரா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா விக்ரம் கூட ஜெயிக்கலாம். ஏன்னா விஜய் டிவி விக்ரமுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க.